அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அவல் குழி பணியாரம் தேங்க பண்ண போறோம். இன்ஸ்டண்டா பண்ணக்கூடியது, ரொம்ப டைம் ஆகாது, உடனே குயிக்கா தயார் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும், மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்றது வெள்ளை அவல் தேங்க யூஸ் பண்றேன். நீங்க சிவப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசா உள்ள அவல் யூஸ் பண்றேன். இதை லைட்டா வாஷ் பண்ணாலே இந்த மாதிரி ஆயிரும். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே நீங்க சிவப்பு அவலா இருந்தா ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. எந்த கப்ல அவல் இருந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுல ஒரு கப் தண்ணி சேர்த்து நான் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி ஃபைனா அரைச்சிட்டு வர போறேன். வாழைப்பழம் ஆப்ஷன் தான், நீங்க வேண்டாம்னா விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய்யில வறுத்த தேங்காய், ஒரு அரை கப் தேங்காய் நெய்யில வறுத்து அதையும் சேர்த்துக்கங்க. நல்லா வாசமா இருக்கும். நம்ம சாப்பிடையில வாயில கடிபடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பேட்டர் ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, அப்புறம் நமக்கு பணியாரம் செய்யல எடுக்க வராது, கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் திக்காவே பண்ணிக்கங்க. பணியார கடாயில நான் நெய் சேர்த்திருக்கேன், நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பணியாரம் ஊத்துறதுக்குன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கரண்டியை விட. நான் அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வைங்க, குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆனா மட்டுமே நமக்கு ஈஸியா எடுக்க வரும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு அங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கங்க. அப்பதான் உள்ள மாவு இல்லாம நல்லா குக் ஆகும். செம்ம டேஸ்டா இருக்குங்க. மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். அவல் குழி பணியாரம் சூப்பரா தயாராயிடுச்சு. இன்ஸ்டண்டா பண்ணிடலாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சுட சுட சர்வ் பண்ணுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுல நம்ம சேர்த்திருக்கிறது அவலும் அரிசி மாவும் தான், ப்ரௌன் சுகர் தான் சேர்த்திருக்கோம். எல்லாருமே சாப்பிடலாம், சட்னி எதுவுமே தேவை கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.